பத்திரிகையாளர் திரு ஜுபேர் அவர்கள் இணைந்திருக்கின்றார். சார், இந்த மூவ்ஸ்ல பத்தி உங்களுடைய பார்வை என்ன? இது ஒரு இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான ஆப்போசிஷன் அலையன்ஸை நோக்கி போகுதுன்னு நினைக்கிறீங்க திரு ஜுபேர்? வணக்கம், கேக்குதா? எஸ் சார், வணக்கம், பேசுங்க சார். வணக்கம் வணக்கம். இல்ல, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இன்னைக்கு ரெண்டே கட்சிகள் தான் இருக்கு. ஒன்று அதிமுக, ஒன்று பாஜக. அதிமுகவிலுமே இன்னைக்கு ஒரு பிளவோடு இருக்கக்கூடிய அதிமுக தான் இருக்கு. பிளவோடு இருக்கிற அதிமுக அப்படின்னு சொன்னாலும் கூட அவர்கள் ஏற்றுக்கொள்ளாட்டியும் கூட கணிசமாக ஓபிஎஸ், டிடிவி போன்றவர்கள் பிரிக்கக்கூடிய வாக்குகளும் அதிமுக வாக்கு தான் அப்படிங்கிறத நம்ம அதை எடுத்துக்கணும். அப்படிங்கும் போது இன்னைக்கு அதிமுகவில் ஒரு பிளவோடு தான் இருக்குது. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பாஜக கூட்டணியில் இருக்காங்க. பாஜக கூட்டணியிலே அண்ணாமலையே அங்க உள்ள ஒரு சின்ன ஒரு மன ஸ்தாபத்துல தான் இருக்கிறார், மன வருத்தத்துல தான் இருக்கார். சமீப காலமா அவர் தொடர்ந்து பேசுறாரு. அதிமுக நிர்வாகிகள் தன்னை விமர்சிப்பதை நிறுத்திக் கொள்ளணும், நான் அமித்ஷாஜி சொன்னதுனாலதான் கட்டுப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு அந்த வருத்தத்துல இருக்காரு. ஆனா இந்த கூட்டணியை பலப்படுத்த வேண்டும் என்று டெல்லி விரும்புகிறது. இந்த கூட்டணியை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும், பலப்படுத்த வேணும்னு நினைக்கிறாங்க. இப்ப இன்னைக்கு நடந்த இந்த சந்திப்புகளை வச்சு பாக்குற போது தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் நேற்று வரை அவர்கள் வேறு ஒரு நிலைப்பாடு இருந்தாங்க. நேற்று என்ன சொல்றாங்க, எஸ்ஐஆர் தொடர்பாக வட மாநிலத்திற்கான வந்தவர்களுக்கு வாக்குரிமை கொடுக்க கூடாது, அவங்க வரட்டும், வேலை செய்யட்டும் அப்படிங்கிறதுல பத்திரிகையாளர் சந்திப்பிலேயே பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொன்னாங்க.